ஸ்ரீலங்கா மற்றும் தமிழீழத்தைச் சேர்த்தான இலங்கை தீவில் நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தல்களில் அனுரகுமார திசாநாயக்க அதிபராகவும் அவர் கட்சி பெரும்பான்மை ஆசனங்களையும் பெற்றது. இந்த மாற்றம் தமிழர்களை ஏன் இவ்வளவு தூரம் தடுமாற வைத்தது என்பது சிந்திக்க வேண்டியுள்ளது. 2005ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நிகழ்த்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பு புலி பயங்கரவாதிகளுடன் பொது கட்டமைப்பு வேண்டாம் என்பதே. பொருளாதார அபிவிருத்தி, சமூக முன்னேற்றம் தொடர்பாக சிங்கள தேசம் எந்தவொரு மக்கள் போராட்டத்தையும் அன்றைய நாட்களில் நடாத்தியதாக இல்லை. மாறாக சமாதானம் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு எதிராக, பொது கட்டமைப்புக்கு எதிராக, பேச்சுவார்த்தைக்கு எதிராக, தமிழ் மக்களுடைய தீர்வுகளுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவர்களே இன்று ஸ்ரீலங்காவின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளவர்கள். சிங்கள மக்களின் மனங்களில் இவர்கள் ஏற்கனவே தாம் யாருக்கானவர்கள் என்பதை கோடிட்டு காட்டியுள்ளார்கள். கால மாற்றம் புதிய பல சிக்கல்களை ஏற்படுத்துவதால் நமக்கான ஆரம்ப சிக்கல் அல்லது உண்மையான சிக்கல் என்ன என்பது மறந்தே போய்விடுகிறது. ஜேவிபி உருவாக்கியது 1963ஆம் ஆண்டளவில். மிக முக்கியமாக அவர்கள் கொம்யூனிசம் என்றும் சேகுவரா புரட்சி என்றும் பல இடதுசாரி சித்தாந்தங்கள் மூலம் கட்டியமைத்து புறப்பட்டவர்கள். இந்த இடம்தான் ஈழத்தமிழர்கள் சித்தாந்தம் குறித்து தடுமாறிய இடமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் இவ்வாறான கொள்கைகளுடன் ஒரு அமைப்பாக தொடங்கும் போது இங்கினியாக்கல படுகொலை நடந்து 7 வருடங்கள் கடந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இன அழிப்பும் நில ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டே இருந்தது. அப்போது விடுதலை புலிகள் இல்லை, தனிநாடு என்ற சிந்தனையும் இல்லாதிருந்த காலம். ஏன் இவர்கள் இதற்கெதிராக குரல் கொடுக்கவில்லை? அவ்வாறு குரல் கொடுக்காமல் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த இடத்தில் மட்டும் இடதுசாரி சிந்தனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதா? அல்லது அந்த அமைப்பின் தலைமை இடதுசாரியாகவும் உள்ளடக்கம் அதிகார வர்க்க சிந்தனையுமாகவா இருந்தது? ஜேவிபியினர் மட்டுமல்ல, எந்த இடதுசாரி சிந்தனையை கொண்டிருந்த சிங்களவர்களும் தமிழர் மீதான கொலைகளையும் நில ஆக்கிரமிப்புகளையும் எதிர்க்கவில்லை. மாறாக தாமும் தம் பங்குக்கு ஒத்துழைத்தார்கள். விடுதலை புலிகளை அழிப்பதற்கு எந்த கொள்கைகளும் பார்க்காமல் உலக அதிகார வர்க்க துணை கொண்டு இந்த நூற்றாண்டின் இன அழிப்பை நிகழ்த்த துணை நின்று அந்த அழிப்பினூடாக ஈழத் தமிழர்களை நிலை குலைய வைத்துவிட்டு இப்போது அடுக்கடுக்காக பல புதிய கொள்கைகளுடன் நாட்டை சீரமைக்க இதே அமைப்பினர் நடந்து வருவது ஒரு தலைமுறையினரின் பிணங்களின் மீது. 13/3/1984 விடுதலை புலிகள் பத்திரிகையின் தலையங்கம் புரட்சிகர மக்கள் இராணுவம் புலிகள் தலைமையில் உருவாகிறது. இனவெறி பிடித்த சிங்கள ஆயுதப்படைகளால் முற்றுகையிடப்பட்ட எமது மக்களை இன அழிப்பு திட்டத்தில் இருந்து பாதுகாக்கவும் என்று நீளுகிறது அந்த செய்தி. அப்போது இந்த புரட்சிகர சித்தாந்தம் எல்லாம் தமிழர்களை அழிப்பதில் தீவிரம் காட்டியதன் காரணம் என்ன? அல்லது இடதுசாரிய கூறுகள் இப்போதுதான் புரிந்ததா? 1991 ஈழநாதம் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியிருந்தது. கண்ணீர் மல்கிய நிலையில் சிங்கள அந்நியர்கள் போரை திணிக்காதீர்கள், இறப்பது இளைஞர்கள் என்று கட்டுரை நீள்கிறது. விடுதலை புலிகள் சிங்களவர்களையும் மக்களாகவே பார்த்தார்கள். அவர்கள் இழப்புக்கும் சேர்த்தே குரல் கொடுத்தார்கள். நடைமுறை தமிழீழ அரசு எப்படி இருந்தது என்று பார்த்தால் தெரியும் நாம் எவ்வாறு வாழ விரும்பினோம் என்று. ஆரோக்கியமான எதிர்காலம் நோக்கி சிந்தித்த போராடிய அத்தனை ஈழத்தமிழ் ஆற்றல்களையும் அழித்துவிட்டு சிங்கள நிர்வாகத்துக்குள் இருந்த தமிழர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழப்பி தமிழ் இனத்துக்காக சிந்தித்தவனையெல்லாம் சுட்டு கொன்றுவிட்டு எந்த சிந்தனையாளனும் இனி தமிழீழ மண்ணில் தலைமைக்கு வர முடியாத சூழலை ஏற்படுத்திய பின்னர் சிங்கள அதிகாரத்தால் உற்பத்தி செய்யப்பட்டவர்கள் இன்றைய தமிழ் தலைவர்கள். இச்சூழலில் திடீரென்று சிங்களத்தில் ஒரு தலைவன் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார் என்று கடந்த கால அத்தனை வலிகளையும் மறந்து அத்தனை மரண ஊலங்களையும் கடந்து எவ்வாறு ஒரு சிதைந்த இனத்தின் மீதமாக உள்ள வலி சுமந்த சக்தியையும் சிங்கள தேசத்தின் மீட்சிக்கு சிங்கள தலைமை கோரி நிற்கிறது. வர முடியாத சூழலை ஏற்படுத்திய பின்னர் சிங்கள அதிகாரத்தால் உற்பத்தி செய்யப்பட்டவர்கள் இன்றைய தமிழ் தலைவர்கள். இச்சூழலில் திடீரென்று சிங்களத்தில் ஒரு தலைவன் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார் என்று கடந்த கால அத்தனை வலிகளையும் மறந்து அத்தனை மரண ஊலங்களையும் கடந்து எவ்வாறு ஒரு உருச்சிதைந்த இனத்தின் மீதமாக உள்ள வலி சுமந்த சக்தியையும்
சிங்கள தேசத்தின் மீட்சிக்கு சிங்கள தலைமை கோரி நிற்கிறது. சிங்கள கொள்கை வகுப்பாளர்களும் அதிகார வர்க்கங்களும் சிதைத்து போட்ட தமிழ் மக்களையே என்றும் பலர் குறை கூறுகிறார்கள். அதுவும் தமிழர்களே குறை கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வரலாறு அறியாத மனிதன் தன் நிலை மறந்தவனாக இருக்க நேரிடும். ஒரு இனத்தின் அரசியல் வரலாற்றுப்படி மக்களை கொண்டே தீர்ப்பு எழுதப்படும். வரலாறு தெரியாத அல்லது மறந்த இனத்திற்கு தீர்ப்பு என்பதே கிடையாது.